இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் இறைவா 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 உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் உனையனதாக ஏற்கின்றேன் என் இயேசுவே உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் நிதம் நாம் போகும் வழியெல்லாம் ஒளி சூழுமே எனில் வாழும் உன் அன்பு மனம் என்றுமே உன்னாலே தினம் வாழும் ஒரு ஜீவன் நான் உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான் இறைவா இறைவா
உனக்காக மனம் திறந்து வருகின்றேன் நான். யோவான் நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, இந்த உலகத்துல யாரு நம்மளை விட பிற மக்களை மதிக்கிறாங்களோ அல்லது உயர்வாக எண்ணுகின்றார்களோ அவர்களை கடவுளுக்கு நன்றாக பிடிக்கும். அல்லது தன்னுடைய பெயரை சொன்னால் இவர் நல்லவர் என்று சொல்லுவதை விட இவருடைய நல்ல செயல்களை காண்கிற கடவுள் இவர் நல்லவர் என்று சொல்லப்படுத்தால் அது ஒரு சான்று பகர்ந்த வாழ்க்கையாக இருக்கும். இவைகளை இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொஞ்சம் சிந்திக்க அழைக்கிறது. பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள். ரோமையர் 12:10 சொல்கிறது. திருமுழுக்கு யோவானிடமிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்கிற உளவியல் மற்றும் ஆன்மீக பாடம் இதுதான். பிறரை நம்மை விட மேலானவராகவும் மதிப்புக்குரியவராக உண்மையிலேயே எண்ணுதல், சொல்லுதல், செயல்படுதல். இந்த கடினமாக மதிப்பீட்டை திருமுழுக்கு யோவான் எளிதில் செயல்படுத்தி காட்டினார். ரொம்ப ஈஸியானதல்ல. இப்படி அடுத்தவங்களை கொஞ்சம் உயர்வாக சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. அது அடுத்தவங்க நம்மளை பற்றி வேற ஆள் பக்கத்தில் நம்மளை பற்றி உயர்வை சொன்னாலே முகம் சுழியும். இது சின்ன பிள்ளைகள்ட்ட உள்ள புத்தியாக இது பெரியவங்கள்ட்ட இருக்குது. இன்னைக்கு அது பொறாமைத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இப்படிலாம் இருக்கும். ஒரு ஆளுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆளை பற்றி அவர்கிட்ட உயர்வா சொல்லிடக்கூடாது. இது ஒரு மோசமான பண்பு இன்றைய சமூகத்தில் இன்னைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. முகத்துதியும் குணத்துதியும் இன்னைக்கு அதிகமாக வர வர இந்த பண்பு கொஞ்சம், அதாவது பிறரை உயர்வாக நினைப்பது, பிறருடைய திறமைகளை உயர்வாக நினைப்பது கொஞ்சம் குறைவாகத்தான் வந்து கொண்டே இருக்கிறது. இதோ கடவுளின் செம்மறி, இவரை உலகின் பாவத்தை போக்குகின்றவர், எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிட பெற்றவர் என்று சான்று பகர்ந்தார் திருமுழுக்கு யோவான். நம்ம எப்படி நம்மோடு பணியாற்றுகின்றவர்கள் அல்லது நமக்கு பின் நமது பணியை தொடர்கின்றவர்கள், இவர்களை பற்றி நமது மனநிலை என்னவாக இருக்கிறது? நமது சொற்கள் என்ன? நமது சான்றுகள் என்ன? யோவானை போல கொஞ்சமேனும் நம்மாலும் பிறரை பாராட்டி சான்று பகர முடியுமா? இன்று இந்த பயிற்சியை செய்கிறோமா? அதற்கு தடையாக இருக்கின்ற காரணங்கள் தான் என்னவோ? இன்று நமது கண்ணில் காணும் அனைவரையும் இவர் என்னை விட மதிப்புக்குரியவர் என மனதிற்குள் சொல்லுவோம். சொல்லுகிற பயிற்சியாவது இந்த ஆண்டு வரட்டுமே. வாய்ப்பு கிடைத்தால் வாயாலும் அறிக்கையிடுவோம். திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுவை அறிமுகம் செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர் இயேசுவை இவ்வாறு அறிமுகம் செய்கிறார். இது கடவுளுடைய திட்டம் ஒரு பக்கம், அது இருக்கட்டும். இவர் ஒரு பலிகடா, அப்பாவி, யதார்த்தவாதி, பிறருக்காக எதை இழப்பதற்கு தயாராக இருப்பார். அடுத்தவன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். இன்னைக்கு அடுத்தவன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நிறைய பேர் கிடையாது. அடுத்தவன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இன்றைய சமூகத்துல, குடும்பத்துல வர வர ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு தன்மைய சூழல் பெருகிக் கொண்டே இருக்கிறது. தனது நேரம், பணம், உழைப்பு அனைத்தையும் பொதுப்பணிக்கென செலவிடுகின்றவர்களால் இன்றைக்கு முட்டாள்கள் என்றே நினைத்து விடுகிறார்கள். திருமுழுக்கு யோவான் பொதுப்பணிக்கென அனைத்தையும் செலவிட்டவர். இது போன்ற அனைத்தையும் உள்ளடக்கி அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார். என்னையும் உங்களையும் ஒரு மேடையில் ஒருவரை அறிமுகப்படுத்த சொன்னால் நம்மை பற்றி என்ன சொல்லுவார்? அடுத்ததாக நீங்களும் நானும் ஒருவரை அறிமுகம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எப்படி நாம் செயல்படுவோம்? என்ன சொல்லுவோம்? இன்று நாம் மேடைகளில் பார்க்கிறோமே, அதுபோல வானளாவ புகழுவோமா?
அல்லது யதார்த்தமாக உள்ளதை உள்ளவாறு சொல்லுவோமா? திருமுழுக்கு யோவான் போல நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் இருந்தால் நித்தியடியாக நாம் அறிமுகப்படுத்தப்படுவோம். தீர்மானிப்போம், செயல்படுவோம். அனைவருமே தாங்கள் செய்த செயல்களால் இந்த சமுதாயத்தினரால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதே போல இயேசு யார் என்று இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக திருமுழுக்கு யோவான் அடையாளப்படுத்துகிறார். இத்தகைய அடையாளம் சமுதாயத்தினரால் அல்ல, மாறாக கடவுளால் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் திருமுழுக்கு யோவான் அவரை இறைமகன் என அடையாளப்படுத்துகிறார். நாம் அனைவருமே திருமுழுக்கு பெற்று கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் எனது அடையாளம் என்ன? நான் எத்தகைய அடையாளத்தை விரும்புகிறேன்? இதைத்தான் இன்றைய திருவிழா நாயகர் புனித குரியாக்கோஸ் எலியா சவேரா நமக்கு சுட்டி காட்டுகிறார். கேரளாவை சார்ந்தவர். 2015 தான் புனிதர் பட்டம் பெற்றவர். ஆன்மீக ஆற்றுப்படுத்துவதிலும் சமூக சேவையும் செய்த குரியாக்கோஸ் வாத நோயினால் துயருற்று இறந்தார். அவருடைய வாழ்வு முழுக்க முழுக்க குரு மாணவர்களை உருவாக்குவதிலும் ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற சேவை, சமூக சேவையும் அவருடைய அடையாளச் செயல்களாக இருந்தது. அதுபோல இவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற நாமும் நம்முடைய அடையாளச் செயல்கள் என்ன? அவரு செய்வது போல நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை, நம்ம செய்வது போல அடுத்தவன் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்முடைய சூழ்நிலைக்கு, நமக்கு திறன்களுக்கு ஏற்ப எதை அடையாளப்படுத்த முடியுமோ அந்த அடையாளத்தின் வழியாக கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக மாற முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். பிறரை எங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுகிற நல்ல நேர்மையான உள்ளத்தை எங்களுக்கு தருகின்ற வேளையிலே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட எண்ணங்களும் பொறாமைத்தனங்களும் அகன்றேற எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும்.
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நலவாழ்வு நல்கிடும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, தவழ்ந்தோ பணிந்தோ உம்மடியில் உம் பாதம் வந்தோ தாயே. ஏலேலோ 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 ஏலேலோ. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே, நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. அருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே.
பாதம் பணிந்தோம் தாயே, தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிர்வில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பரந்துபட்ட மக்களை ஒன்று சேர்த்தாயே, பாச பயிர்வில் வாழ்ந்திட எமை அழைத்தாயே. பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக, பங்கேற்கும் பங்களிப்பும் அடித்தளமாக, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே, எம் பாமரரை வழிநடத்தும் நேசத்தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும், நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. அலைகள் போல் துன்பங்கள் பல நேரிடினும், நம்பிக்கையை நங்கூரமாக்கினாயே. விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, விளிம்பினிலை மையமாகும் திருபவையாக, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா, எமை ஒன்றைப்பில் பயணிக்க பாதை காட்டமா. தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. உமதருள் வேண்டினோம் தாயே, பதம் பணிந்தோம் தாயே. தவழ்ந்தோம் பணிந்தோம் மடி சாய்ந்திட, துணிந்தோம் இணைந்தோம் வழி நடந்திட. நலவாழ்வு நல்கும் தாயே, நல்வாழ்வு தரும் அன்பு தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.